இன்றைக்கி நான் இந்த மாங்காய் பூ பச்சடி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த மாங்காய் பூ அவ்வளவும் பொடுசாக நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். பின்ன சின்ன வெங்காயம் அதையும் இதே போல் சின்னதாக நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகு 2 வகந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து குடமிளகு, அது எரிப்பு இருக்காது, அதனால் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்ன தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, வற்றல் மிளகாய், காயப்பொடி, உருவாப்பொடி, கடுகு. எண்ணெய் சூடாக இருக்கும். கடுகு, வற்றல் மிளகாய், கறிவேப்பிலை. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி, காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறமா இந்த பச்சை மிளகாய் நறுக்கினதை போடணும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நறுக்கினதை கொட்டணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த மாங்காய் பூ அதை கொட்டணும். வதங்கிடுச்சு. இனி அதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இல்லை கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணும் இது வேவதுக்கு வேண்டி. மாங்காய் பூ கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சு வேக விடணும். நல்லா வெந்துடுச்சு. இனி ஒரு சின்ன பீஸ் வெல்லவும் போட்டு, கொஞ்சம் சால்ட்டு குறவு, சால்ட்டும் கூட போட்டு வச்சுருக்கேன். பின்ன அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா சுண்டி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். சால்ட்டு, புளி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். மாங்காய் பூ பச்சடி சரியாயிடுச்சு.